மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே நம் வாழ்வில் நாம் வெற்றியோடும் பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மேற்கொண்டும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்றால் இதோ ஒரு சிறிய யோசனை. எனக்கு தெரிந்த ஒரு கிராமம், அடர்ந்த காட்டுப்பகுதியை ஒட்டிய ஒரு கிராமம். அந்த காட்டுக்குள் இருக்கிற அந்த காட்டு விலங்குகள் அந்த கிராம பகுதியிலே அடிக்கடி நுழைந்து அவர்களுடைய விவசாயத்துக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் தீங்கு விளைவித்து கொண்டே இருக்கும். தனித்தனி மனிதர்கள் அவர்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் இதே பல்லவிதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 ஆட்டுக்குட்டி போயிடுச்சு, இன்றைக்கி என் கரும்பு தோட்டத்தில் மிருகங்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, இப்படியே. அப்போது அந்த ஊருடைய தலைவர் ஒரு நாள் ஊருக்கு ஊர் சாட்டுதல் செய்து அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் வாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அங்கே ஒரு இடத்துல உட்காந்து பேசினாங்க. இந்த பிரச்சனைகளிலிருந்து, காட்டு விலங்குகளால் நமக்கு வருகின்ற தொல்லைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கான என்ன வழி, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொன்னாங்க. புது புது கருத்துகள் வெளியாகின. பிறகு எல்லாருமாக சேர்ந்து அங்கு வந்து ஒரு 10 விதமான கருத்துகளிலிருந்து 2 கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இவற்றை நாம் பின்பற்றலாம், அப்போ இதுக்கு நீங்கள் பொறுப்பு, இதை நீங்கள் செய்யுங்க, இதை நாங்கள் செய்யணும், இந்த பகுதியில் நாங்கள் பார்த்துக்கணும், அந்த பகுதியில் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி வேலையை அவங்ககிட்ட பகிர்ந்துட்டாங்க. அன்றிலிருந்து ஏறக்குறைய அடுத்த 1 ஆண்டு வரைக்கும், நான் அங்கிருந்த நாள்கள் வரை அந்த கிராமத்திலே அந்த மிருகங்களின் தொல்லை வந்ததே கிடையாது. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், எப்படி ஆண்டாண்டு காலமாக அந்த மிருகங்களினால் தொல்லைப்பட்ட இந்த விவசாயிகள் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார்கள். நண்பர்களே, இதோ ஒரு உண்மை. பிரச்சனைகளுக்கான, சிக்கல்களுக்கான தீர்வு ஒன்றே ஒன்று அல்ல, மாறாக பல கோணங்களில் நாம் பிரச்சனைகளை உற்று நோக்குவோம் என்றால் நமக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவதற்கான தீர்வுகளும் நமக்கு வந்து சேரும். எனக்கு தெரிந்த ஒரே வழி என்று அதை மட்டும் பிடித்து கொண்டு நாம் செயல்பட்டால் உண்மையான வெற்றி நமக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே சாதனையாளர்கள் சிக்கலுக்கான தீர்வை ஒரே கோணத்தில் பார்க்காமல் பல கோணங்களில் உற்று நோக்குகிறார்கள், நகர்ந்து செல்கிறார்கள். அப்போது வெற்றி அவர்கள் கையிலே. நீங்களும் வெற்றி பெற அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன்.